பித்து பிள்ளை மேடம் கல் அப்படின்னு சொல்லி சும்மாவா சொன்னாங்க? கரெக்டா சொல்லிட்டா அம்மாவை சொல்லிட்டா பத்தியா ப்ரௌனி. நான் பார்த்து சோறு போட்டு நான் வளர்க்கேன். என்ன எப்படி ஐயோ மாதிரியே கேட்குது பாரு. வீட்டில் உட்காந்து நான் தண்டைச்சோறு திங்கனா அவனும் தண்டைச்சோறு திங்கானா. ஏன்னா அவன் வேறு வீட்டில் இருந்து நாங்கள் 2 பேரும் வந்தோமா. அவன் என்ன வெளியிலேருந்து கொண்டு வந்திருக்கேனா, நானும் வேறு வீட்டிலேருந்து வந்திருக்கேனா. அவ தான் இந்த வீட்டில் பிறந்தவங்களாம். ஏன்னா இந்த வீடு அவ வீடான். அப்பா பிள்ளைல அதான் எப்படி அப்போ இப்படி தானே எங்கள் அப்பா என்ன சொல்லியிருப்பாவோ உங்கள் ஐயா பேசும்போது. அப்போ உங்களுக்கு மாத்திரம் இனிக்குது, எங்களுக்கெல்லாம் கசப்புக்குது. அப்படி தானே? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அப்படியாம்மா? நீலி கண்ணீர் வடிச்சிட்டா பற்றியா ஒரு நிமிஷத்தில் நடிச்சு. இல்லை இது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அழுதுட்டு உட்காந்துருந்தா தான் அவள் அப்பா வந்து கேட்பாரு என்னாச்சுது அப்படின்னு கேட்பாரு. அப்போ இருந்தாலும் அழுது அவனை போட்டு கொடுத்து 4 விதி வாங்கி விடுறதுக்கு தான் இந்த அழுவை. அப்படின்னா தான் ஒய்யா 4 விதி ப்ரௌனி பத்தியா பழி வாங்குத எண்ணத்தை பத்தியா. இதுதான் நஞ்சு இருக்கிறதுலே பெரிய நஞ்சு தான் பழி வாங்குத எண்ணம். எம்மாடி கடவுளே. பிறந்து முளைச்சி 4 இலை உடலை அதுக்குள்ள பழி வாங்குத எண்ணத்துல இருக்கு அம்மாவா. நான்லாம் இப்படி யாரையும் பழி வாங்குத எண்ணத்துல இப்போ வரைக்கும் இருந்தது கிடையாது. நம்ம வந்து அம்மாவா தேவைப்படுதான். ஒரு 4 இலையை முளைக்க வச்சு கொண்டு வர சொன்னாங்களாம். அது எப்படி காரியத்தை கரெக்டாக இது பண்ணுறேன். நீ என்ன அடி வாங்க இப்போ சொல்லி கொடுத்ததுக்காகவே வந்து ப்ரௌனி அடி வாங்க வைக்கிறதுக்காக நான் அதை செய்ய மாட்டேன். சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டி விட்டு அவன்கிட்ட கடி வாங்கியிருக்க. அப்போ சும்மா இருந்த பிள்ளை நீ தானே நொன்னது. அது சமத்து பிள்ளையாக இருக்கும். அது அப்படிலாம் யாரையும் அவ்வளோ சீரியஸாக பழி வாங்கினது கிடையாது. பழி வாங்குத எண்ணமும் கிடையாது. நீ தான் பழி வாங்குத.